மறைந்து போன 5வது அறை 6 நிமிடத்திகில் கதை. ராத்திரி 11:45. ஆழகிரி என்ற வில்லேஜில ஒரு பழைய கம்யூனிகேஷன் டவருக்கு பக்கத்துல குன்று மீது இருந்த பெரிய பங்களா. அந்த பங்களா பற்றி எல்லாம் ஒரே ஒரு கதை. அதுல 5 ரூம் இருக்காது, 4 தான். ஆனா யாராவது அந்த வீட்டுக்குள் நைட்டில் போனா 5வது ரூமின் கதவு தானாகவே திறக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு யாரும் உயிரோட சொல்லவில்லை. கதையின் நாயகன் அரவிந்த். அரவிந்த் ஒரு டோக்யூமெண்டரி ஷூட்டர். அந்த பங்களா பற்றி கேட்டதும் யூடியூப்புக்காக ஒரு ஹாண்டட் பிளேசஸ் வீடியோ எடுக்கலாம் என்று முடிவு பண்ணான். அவன் இரவு 12 மணிக்கே அங்க போனான். கேமரா, லைட், பேட்டரி அனைத்தும் ரெடியா. அவன் உள்ளே நுழைந்த உடன் கேமரா டிஸ்பிளே ஒளி மட்டும். இருள் முழுக்க மூச்சு வாங்குது மாதிரி மசக்கி இருந்தது. 4 ரூம்கள். அப்படின்னா 5வது எங்கே? அவன் ஒன்னொரு ரூமா திறந்து படத்துல கேப்சர் பண்ண ஆரம்பிச்சான். 1 முதல் ரூம் சாம்பரான சுவரில் கீறல்கள். 2 இரண்டாவது ரூம் முழுக்க தூசி. 3 மூன்றாவது ரூம் ஒரு பழைய மர நாற்காலி மட்டும். 4 நான்காவது ரூம் உள்ளே குளிர் அடிச்சது போல பனிமேகம். அரவிந்த் கதவை முடிக்கப் போற சமயம் அவன் கேமரா தானாக ரெக் ஆனது. அவன் பயந்து கேமராவை பார்த்தான். கேமரா சுயமாக ஜூம் பண்ண ஆரம்பிச்சது. ஜூம் பண்ணிச்சு. சுவரில் தோன்றும் ஒரு பிளவு மீது நின்றது. அரவிந்த் கையை வைத்தான். அந்த சுவர் மெதுவா துக்னு உடைந்தது போல ஓசை போட்டது. சுவரே மெதுவாக பிஞ்சென்று. அதற்கு பின்னால் ஒரு கதவு. 5வது ரூம் டோர். உள்ளே வா. அவன் கதவை திறந்த நொடிக்கே அங்க இருந்து ஒரு மெலிதான உடைந்த குரல். உள்ளே வா. அவனுடைய கால்கள் கனமானது. இவனே நடக்கிறானா? யாரோ இழுக்கிறாங்களா? அவனுக்கே தெரியல. ரூமுக்குள் இருக்கும் பொருட்களெல்லாம் பார்க்கும் போதே அவன் மூச்சு நிற்குது. முதல் மேசை. அதுல அவன் பெயர் எழுதப்பட்ட ஒரு நோட்டு. அரவிந்த், நள்ளிரவு 12:15. அதுல கீழே உன்னுக்கு இங்க வரப்போறது ஏற்கனவே எழுதி முடிஞ்சது என்று. அவன் நேரம் பார்த்தான். 12:14. நான் இங்க யாருக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? அவன் திரும்பி ஓடப் போகும் சமயத்துல ரூமின் மூலையில் நின்றிருந்த நீண்ட வெள்ளை ஆடையுடனும் கண்கள் கருநிழலாக உள்ள பெண்மணி பேசினாள். நான் உன்னைத்தான் காத்திருந்தேன். அவள் மெதுவாக முன்னே நடந்தாள். ஒவ்வொரு அடியுமே அரவிந்தின் கேமரா திரை மங்க ஆரம்பிச்சது. அவள் முகம் நெருங்கும் போது அது மனித முகம் இல்ல. குழைந்த எலும்பு மட்டும் வெளிவந்த முகம். வாய் இரண்டும் கிழிந்தது போல. குரல் முறிந்தது. நீ ஷூட் பண்ண வந்தியா? இப்போ நீயே இந்த வீட்டு கதை. கேமரா மட்டும் வேலை செய்தது. அடுத்த நாள் காலை அரவிந்த் வந்த பாதையைத் தேடி அவருடைய நண்பர்கள் வந்தார்கள். அங்க அவன் கிடையாது. ஆனா தரையில் ஒரு கேமரா மட்டும். அது இன்னும் ரெக்கார்ட் ஆகிக் கொண்டே இருந்தது. அதன் கடைசி 5 வினாடிகளில் ஒரு விஷயம் மட்டும். 5வது ரூமின் கதவு மெதுவாக மூடப்படுகிறது. அதற்குள் ஒரு குரல். அடுத்தவன் யார் டோட்? முடிவு. இந்த பங்களாவுக்கு இப்போ யாரும் ராத்திரி போறதே இல்லை. என்ன? யாராவது சென்றாலே அந்த 5வது ரூம் நிச்சயம் திறக்கப்படு.